வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஸ்போக்கனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ, நீங்க அப்போ வெளியூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீட்லேருந்து கால் பண்ணுவாங்க. "எங்க இருக்க?" "நான் இப்ப தான் திண்டுக்கல் தாண்டி போயிட்டுருக்கேன்." அப்படி சொல்லுவோம் இல்லையா? நாங்க ஒரு கோயில தாண்டி அதுக்கப்புறம் போனோம். அவளோட வீடு எங்க வீட்ட தாண்டி ஒரு 2 வீடு தள்ளி இருக்கு. இந்த டீ கடைய தாண்டி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஸோ இந்த மாரி இத தாண்டி, கடந்து இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒரு வார்த்தை பாஸ்ட். இந்த பாஸ்ட்ட வந்து இங்கிலீஷ்ல பிஸி வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இதுக்கு நெறைய யூசேஜஸ் இருக்கு. இத நம்ம ப்ரப்போசிஷனா யூஸ் பண்ணலாம், அட்வெர்பா யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷன்ல நம்ம வந்து தினம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்ட். இந்த பாஸ்ட்க்கு என்ன அர்த்தம் நம்ம சொன்னோம்? கடந்து, தாண்டி இந்த மாரி சொல்றதுக்கு. இந்த வார்த்தைய நம்ம வந்து டைமோடையும் சேர்த்து சொல்லுவோம். பிளேஸஸோடையும் சேர்த்து சொல்லுவோம். இப்ப சொன்ன மாதிரி நான் திண்டுக்கல் தாண்டி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மணி 10 தாண்டிடுச்சு அப்படி சொல்லுவோம். அவர் அவர் 40 வயதை கடந்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாரிலாம் சொல்றப்போ, இந்த மாரி டைம் அண்ட் பிளேஸ் இது 2க்குமே நம்ம இந்த பாஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? சென்டென்சஸ்ல இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கிராமர் டெர்ம்ஸா இது ப்ரிப்போசிஷன், இந்த இடத்துல இது அட்வெர்ப் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஸ்போக்கன்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தமிழ்ல எப்படி சொல்றதுக்கு, இங்கிலீஷ்ல இத எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஜெனரலா நம்மை கடந்து சென்றார்கள், எங்கள தாண்டி போனாங்க, இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி சொல்றதுக்கு ரொம்ப காமனா இந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எங்களை தாண்டி போனாங்க, எங்களை கடந்து போனார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தே வென்ட் பாஸ்ட் அஸ். இல்லன்னா ரொம்ப சிம்பிளா தே வென்ட் பாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஸோ அவர்கள் எங்களை கடந்து சென்றனர். தே வென்ட் பாஸ்ட் இல்லன்னா தே வென்ட் பாஸ்ட் அஸ். இப்படி நம்ம சொல்றோம். இப்ப கடந்து போனார்கள், போங்கிறதுக்கு கோக்கு பாஸ்ட் டென்ஸ் வென்ட்ன்னு சொன்னோம். எப்படி போனாங்க? நடந்து போனாங்களா? பைக்ல போனாங்களா? சைக்கிள்ல போனாங்களா? கார்ல போனாங்களா? இந்த மாதிரி இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, இந்த வெர்ப் அதுக்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப எங்கள தாண்டி நடந்து போனாங்க. நாங்க நடந்து போயிட்டுருந்தோம். கொஞ்சம் பேர் எங்கள தாண்டி நடந்து போனாங்க. அப்படி சொல்லணும்னா, தே வாக்ட் பாஸ்ட். அப்படி சொன்னாலே போதும். தே வாக்ட் பாஸ்ட் அஸ் அப்படி சொன்னாலும் ஓகே தான். இல்ல எங்கள தாண்டி ஓடுனாங்க. அப்படி சொல்லணும்னா, தே ரேன் பாஸ்ட். எங்கள தாண்டி போனாங்க. கார்ல போனாங்க. தே ட்ரோவ் பாஸ்ட். பைக்லயோ, சைக்கிள்லயோ போனாங்க. ரைடு இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ். ஹி ரோட் பாஸ்ட். அவன் சைக்கிள்ல இல்ல பைக்ல எங்களை தாண்டி சென்றான். ஹி ரோட் பாஸ்ட். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒருவர் சைக்கிள்ல எங்கள வேகமாக கடந்து சென்றார். இந்த மாரி சொல்லணும். ஸோ கடந்து செல்லுதல் அதுக்கு நம்ம ஆல்ரெடி வென்ட் பாஸ்ட், ரோட் பாஸ்ட், ட்ரோவ் பாஸ்ட் இப்படிலாம் நம்ம சொன்னோம். இப்ப வேகமாக சென்றார். ஸ்பீடுன்ற வார்த்தையவே நம்ம வெர்பா யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பீடு வெர்பா யூஸ் பண்றப்போ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்பெட். ஸோ சைக்கிள்ல போறவர அ சைக்கிளிஸ்ட். அ சைக்கிளிஸ்ட் ஸ்பெட் பாஸ்ட். அ சைக்கிளிஸ்ட் ஸ்பெட் பாஸ்ட் அஸ். இப்படிலாம் நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்க அ மேன் ரோட் பாஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்க கோயில தாண்டி சந்தைக்கு போனோம். எப்படி சொல்லணும்? ஸோ கோயில தாண்டி வி வென்ட் பாஸ்ட் த டெம்பிள். வி வென்ட் பாஸ்ட் த டெம்பிள். எங்க போனோம்? டெஸ்டினேஷன் எது? அப்படின்றத நம்ம டூன்ற வார்த்தைய வச்சு சொல்லுவோம். வி வென்ட் பாஸ்ட் த டெம்பிள் டு த மார்க்கெட். வி வென்ட் பாஸ்ட் த டெம்பிள் டு த மார்க்கெட். அவளுடைய வீடு என்னோட வீட்ட தாண்டி இருக்கு. இப்படி மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஹர் ஹவுஸ் இஸ் பாஸ்ட் மை ஹவுஸ். அப்படி சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல என் வீட்ட தாண்டி 2 வீடு தள்ளி இருக்கு. ஹர் ஹவுஸ் இஸ் 2 ஹவுசஸ் பாஸ்ட் மை ஹவுஸ். அப்படி சொன்னா போதும். இல்லன்னா ஹர் ஹவுஸ் இஸ் 2 பில்டிங்ஸ் பாஸ்ட் மை ஹவுஸ். அப்படி சொன்னாலும் சரி. இப்போ ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க. பெரும்பாலும் இந்த வழி சொல்றப்போ, இடங்கள பத்தி சொல்றப்போ, நம்ம இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தைய ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. தெர் இஸ் அ மெடிக்கல் ஷாப். எங்க? டீ கடைய தாண்டி. பாஸ்ட் த டீ ஷாப். தெர் இஸ் அ மெடிக்கல் ஷாப் பாஸ்ட் த டீ ஷாப். இல்லன்னா ஜஸ்ட் டீ கடைய தாண்டுன உடனே அப்படி நீங்க எம்பசைஸ் பண்ணணுமானா, ஜஸ்ட் பாஸ்ட் த டீ ஷாப். தெர் இஸ் அ மெடிக்கல் ஷாப். அப்படி சொல்லுவோம். இப்ப இதையே தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். அதோ அங்க ஒரு ப்ளூ கலர் பில்டிங் இருக்குல்ல, அத தாண்டி போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். அப்படி சொல்லணும். ஸோ தெர் இஸ் அ மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்ற மாதிரியே யூ கேன் ஃபைண்ட் அ மெடிக்கல் ஷாப். எங்க? பாஸ்ட் த ப்ளூ பில்டிங். எங்க இருக்கு அந்த ப்ளூ பில்டிங்? அதோ அங்க.
அப்படி சொல்றப்ப அந்த ஓவர் தேர், ஓவர் ஹியர் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? So you can find a medical shop past the blue building over there. இவ்வளோ நேரம் நம்ம இடங்கள பத்தி பேசுறப்ப பாஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நாம டைம்க்கு, ஏஜுக்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். மணி 10 தாண்டிடுச்சு. அப்போ மணி 10 தாண்டிடுச்சு. It was past 10 o'clock. It was past 10 PM. எப்போ? அவங்கலாம் வர்றப்போ. When they arrived. It was past 10 PM when they arrived. வீட்ல சமைக்காம உட்கார்ந்திருந்தாக்க சொல்லுவோம். இப்பவே மணி 12க்கு மேல ஆகுது. நீங்க இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? It is already past noon. 12 o'clock நம்ம noonன்னு சொல்லுவோம். It is already past noon. Haven't you started cooking yet? இன்னும் இல்லையா? அப்படின்னா the negative sentence, perfect tense, yet. Haven't you started cooking yet? It's already past noon. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம டைம் சொல்றப்ப 3 அப்படின்னா 3:30 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 3:20 அப்படின்னா 20 past 3 எப்படி சொல்லுவோம்? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 3 தாண்டி 20 நிமிஷம், 3 தாண்டி அரை மணி நேரம். அதுதான் நம்ம வந்து 3:30, 20 past 3 இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். நான் இன்னைக்கு 3:30 மணிக்கு தான் லஞ்ச் சாப்பிட்டேன். I had my lunch at 3:30. ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் கூடயும் பாஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏஜ் கூடவும். இப்போ அவருக்கு 40 வயசு தாண்டிடுச்சு அப்படி நம்ம சொல்லணும். He's well past 40. He's past 40 அப்படி சொன்னாலும் சரி, he's well past 40 அப்படி சொன்னாலும் சரி. இப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லுமானா he's past the retirement age. He's well past the retirement age. இந்த இடத்துல வெல்ன்றது சும்மா ஒரு எம்ஃபசைஸ் பண்றதுக்காக சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது இது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு சென்டென்ஸ். சாதாரணமாக நம்ம தமிழ்லேயே அடிக்கடி சொல்றது தான். இப்போ என்ன இன்னும் அதே மாதிரியா செஞ்சுட்டு இருப்பா? இப்போ அந்த வயசெல்லாம் அவன் தாண்டிட்டா, இந்த வயசெல்லாம் அவன் தாண்டிட்டான், இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் பி வெர்ப் பாஸ் டு த ஏஜ் ஆஃப் எதுவோ அதை நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜெரண்டுன்னு போட்டிருக்கோம். ஜெரண்ட் இல்லைன்னா நவுன், எதை வேணா நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி he is past to the age of retirement அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இப்போ நம்ம இதை ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவங்க காமிக்ஸ் படிப்பாங்க. கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா அவங்க வந்து சாப்டர் புக், நாவல்ஸ் அப்படி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அவன் காமிக்ஸ் படிக்கிற வயதை கடந்து விட்டான். இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய பையனுக்கு நம்ம ஒரு காமிக்ஸ் புக் வாங்கி கொடுக்குறோம்னா, இதெல்லாம் படிக்கிற ஏஜ்ல அவன் கிராஸ் பண்ணிட்டான் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கடந்து அப்படின்னாலே நம்ம உடனே கிராஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை எப்படி சொல்றது? ஸோ he is past to the age of plus gerund நம்ம சொன்னோம். ஸோ என்ன வேர்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். ஸோ காமிக்ஸ் படிக்கும் அப்படின்னு இருக்கு, அதனால ரீடிங் காமிக்ஸ். he is past to the age of reading comics. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க பார்க்கலாம். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவங்க டாய்ஸ்லாம் வச்சு டால்ஸ் வச்சு விளையாடுவாங்க. இப்போ கேர்ள்ஸ்ன்றப்போ டால்லாம் வச்சு விளையாடுவாங்க. பொம்மை வச்சு விளையாடுற வயசுல அவ தாண்டிட்டா. she is past to the age of playing with dolls. தட்ட விளையாடுற வயசு. ஸோ விளையாடுறதுன்றப்போ பிளேயிங். she is past to the age of playing with dolls. ஸோ ஐஎன்ஜி சேர்த்து இந்த மாதிரி ஜெரண்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்லணும். அதே மாதிரி இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தையை நாம எக்ஸ்பைரி டேட் அதை பத்தி பேசப்ப ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கலாம், பட் இது உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா ஃபீல் ஆகும். நம்ம அதுக்கு சென்டென்ஸே டைரக்டா பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் பி வெர்ப் எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ மாசம் எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த பிஸ்கட் எக்ஸ்பயர் ஆகி 1 மாசம் ஆகுது அப்படி சொல்லணும். ஸோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. அப்போ சப்ஜெக்ட் பி வெர்ப் எவ்வளவு காலம் பாஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பைரி டேட் அதுதான் நம்ம சொல்றோம். The biscuit is 1 month past its expiry date. This biscuit is 1 month past its expiry date. நீங்க அந்த எக்ஸ்பைரி டேட்னு சொல்றதுக்கு பதிலா அதுல வந்து பெஸ்ட் பிஃபோர்னு டேட் போட்டிருக்கலாம், யூஸ் பை அப்படின்னு டேட் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் நீ சாப்பிடாத, இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஸோ எக்ஸ்பயர் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லாம எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லணும். Don't eat the eggs. They are past to their expiry date. They are past their expiry date. இப்படி நம்ம சொல்லலாம்.
இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட் சொல்ற மாதிரியே டியூ டேட்டுக்கும் இதே ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டியூ டேட் ஏதாவது ஒன்று கட்ட வேண்டிய அந்த கடைசி தேதி அதை தாண்டிடுச்சு. இபி பில் கட்ட வேண்டிய கடைசி தேதி கடந்து விட்டது இப்படி சொல்லணும். அப்போ the EB bill is past due அப்படின்னு மட்டும் சொல்ல வேண்டியதுதான். எவ்வளோ நாள் தாண்டி எவ்வளோ நாள் ஆகுது அப்படி நீங்கள் சொல்லணுமானா அந்த EB bill is past due by 1 week 10 days இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லலாம். லைப்ரரியில் நான் புக் வாங்கியிருந்தேன், அது கொடுக்க வேண்டிய அந்த கடைசி நாள் முடிஞ்சே 10 நாள் ஆயிடுச்சு. அநேகமாக நான் ஏதாவது லேட் ஃபீ ஏதாவது கட்ட வேண்டி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஓவர் டியூ அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ த லைப்ரரி புக் இஸ் பாஸ்ட் டியூ எவ்வளோ நாள் பை 10 days. த லைப்ரரி புக் இஸ் பாஸ்ட் டியூ பை 10 days. நான் கட்ட வேண்டி இருக்கலாம்னு இருக்கு, அதனால ஐ மே ஹாவ் டு பே த லேட் ஃபீ, ஐ மே ஹாவ் டு பே சம் ஃபைன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்ன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை தாண்டி இதை கடந்து அப்படி சொல்கிறதுக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலையை தாண்டி போகாத அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம வழி சொல்கிறோம், நீங்கள் அப்படியே போங்க, ஸ்கூலை தாண்டி நடந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திரும்புங்க அப்படி சொல்லணும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுகிற வயசாவை தாண்டிட்டா இப்போல்லாம் அது மாதிரிலாம் அழுகுறது இல்லை இப்படி சொல்லணும். அப்போ அந்த பால் வந்து அதோடைய பெஸ்ட் பிஃபோர் டேட்டை தாண்டி 2 நாள் ஆகுது, அதை யூஸ் பண்ணாத. ஸோ இந்த மாதிரி இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தையை உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.